சரிங்களா? இப்ப வந்து ஈரான்ல வந்து எல்லாரும் குண்டு போட்டுட்டு இருக்காங்கல்ல. அதுல வந்து இந்தியாவோட போர்ட் ஒண்ணு இருக்கு. இந்தியாவோட போர்ட்னா, இந்தியா வந்து அங்க காசு குடுத்து நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க போர்ட்டுக்கு. ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்மளோட நெறைய போக்குவரத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த பக்கத்துலலாம் குண்டு வெடிச்சிருக்கு. அப்ப இதுல வந்து இந்தியாவுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப போர்ட்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் இஸ் எ கண்ட்ரிஸ் போர்ட்னா துறைமுகம். இட்ஸ் எ கண்ட்ரிஸ் ஃப்ரண்ட் டோர் ஃபார் தி இன்டர்நேஷனல் ட்ரேட். கடல் வழியா வந்து வணிகம் மேற்கொள்வதற்கு போர்ட் தான் ஒரு கதவு மாதிரி. சரிங்களா? த கேட்வே ஆஃப் குளோபல் ட்ரேட், உலகளாவிய ட்ரேடுக்கு இது ஒரு பாதை. பிரைமரி எக்கனாமிக் இன்ஜின். இது மூலியமா தான் நிறைய விஷயங்கள் போகும் வரும். ஏன்னா ஃபிளைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் ஆகும். இப்ப கப்பல் வழியால தான் நிறைய சரக்கு விஷயங்கள்லாம் வரும் உங்களுக்கு. வித் ஜியோ பொலிட்டிக்கல் லெவரேஜ். சரிங்களா? ஸோ எங்க வந்து நீங்க வந்து கடல் பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். லெவரேஜா இருக்கும் உங்களுக்கு. முக்கியமானதா இருக்கும் உங்க கண்ட்ரிக்கு. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, யூஎஸ் மிலிட்டரி ஸ்ட்ரைக்ஸ் ஹிட் ஈரான் பட் இந்தியா டெர்மினல் சர்வீஸ். சரிங்களா? யூஎஸ் வந்து என்ன செஞ்சிருக்கு, ஈரானை வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்தியாவோட டெர்மினல், அதாவது இந்தியா கட்டி கொடுத்த சில விஷயங்கள் வந்து தப்பிச்சிருச்சு. சரிங்களா? ஈவெண்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, dramatic image showed that சாபஹார் மேரிடைம் கண்ட்ரோல் டவர் கொலாப்சிங் ஆஃப்டர் யூஎஸ் மிலிட்டரி ஸ்ட்ரைக் டியூ டு யூஎஸ் ஈரான். சரிங்களா? அடிச்சிருக்காங்க டவரை. இந்த போர்ட்டோட நிறைய விஷயங்களை காலி பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா, இந்தியா ஆபரேட்ஸ் திஸ் ஸ்பெசிபிக் டெர்மினல் வியா இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட். இது ஷாஹித் பேஸ்டி டெர்மினல். இந்த டெர்மினல் மட்டும் வந்து இந்தியா வந்து என்ன செய்யுது, இந்தியா போர்ட் குளோபல் லிமிடெட் மூலியமா அது இயக்கிட்டு இருக்கு. எங்க, ஈரான்ல இருக்கு. இட் வாஸ் கம்ப்ளீட்லி அன்அஃபெக்டட், ரீஎன்ஃபோர்சிங் தட் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிமைன் அன்டச். இது வந்து கம்ப்ளீட்டா இந்தியா தான் பண்றாங்க. இதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப இதெல்லாம் வந்து சிவிலியன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது, இதெல்லாம் மிலிட்டரி பர்பஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ மிலிட்டரி டார்கெட் தான் அவங்க அடிச்சிருக்காங்க மாதிரி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் சிவிலியனோடது, இதை வந்து கை வைக்க மாட்டாங்க. சட்டம் இருக்கு. சரிங்களா? மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல வந்து தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறது உலகளாவிய சட்டம். சரிங்களா? சோ அததான் வந்து இந்தியா வந்து இதையும் ரீட்ரேட் பண்ணிருக்காங்க. இது எங்களை வந்து நீங்க தாக்குதல் பண்ணக்கூடாது, இது எங்களோட இது, நாங்க காசு போட்டு இதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த போர்ட் தேவைப்படுது, ஈரானோட இந்த ஷாஹித் பெசஸ்டி டெர்மினல் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தான் வழியா வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. சரி, அவங்களுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை இல்ல, எனிமி கண்ட்ரியா இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த ட்ரேடும் வச்சுக்கிறது இல்ல. அவங்களுக்கு உள்ளதான் போய் வந்து நிறைய இடத்துக்கு போய் வருது. இப்போ என்ன செய்யணும், இந்தியாவுக்கு பக்கத்துல அரேபியன் சி இருக்கு. அப்ப இது மூலியமா போனா அப்படின்னா ஈரான் இருக்கு. ஸோ ஈரானுக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய சென்ட்ரல் ரீஜன்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? இப்போ அங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் கூட போனா ஈஸியா போயிடலாம். ஆனா பாகிஸ்தான் நம்மள விட மாட்டாங்க. அப்ப என்ன செய்ய முடியும், இப்படி போய் தான் போக முடியும். அப்ப என்னது, சாபஹார்னு இங்க ஒரு போர்ட் இருக்கு. சரிங்களா? சோ இது மூலியமா தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆப்கானிஸ்தானுக்கு போய் போக முடியும். சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன் சொல்லுவாங்க, இந்த சைடு இருக்கிறதுலாம் அங்கெல்லாம் நம்மளால போக முடியும். பாருங்க, பாகிஸ்தான் பிளாக்ஸ் ஓவர்லேண்ட் இந்தியன் ட்ரேட் ரூட்ஸ். சரிங்களா? என்னது, லேண்ட் மூலியமா போறதை வந்து தடுத்துறாங்க. சரிங்களா? அப்ப இந்தியாவுக்கு என்னது, கடல் மார்க்கமா போறது தான் வந்து ஒரே வழி. அதுவும் வந்து ஆப்கானிஸ்தான் ரீச் ஆகணும்னா சுத்தி தான் போய் ஆகணும். அப்ப ஈரானோட துணை இருந்தா மட்டும்தான், அதாவது அவங்க போட்டு யூஸ் பண்ணி தான் அந்த சைடு நம்ம போக முடியும். நம்மளோட பொருட்கள், அவங்களோட பொருட்கள் எல்லாம் வாங்குறது விற்கிறதுலாம் நடக்க முடியும். இந்தியா ஹாஸ் நோ டைரக்ட் ஆக்சஸ் டு சென்ட்ரல் ஏஷியா. இது வழியா போனா மட்டும் தான் சென்ட்ரல் ஏஷியாக்குள்ள போய் சேர முடியும். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, சாபார் ஆக்ட் அல்டிமேட் ஆல்டர்னேட்டிவ் ரூட். ஸோ சாபார் துறைமுகம் மூலமா நம்ம என்ன செய்யலாம், மற்ற இடத்துக்கு போய்க்கலாம். கோல் பார்த்தீங்கன்னா, செக்யூர் டைரக்ட் கேட்வே ஃபார் ஆப்கானிஸ்தான் அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் ரிபப்ளிக் வித்வுட் ரிலேயிங் ஆன் பாகிஸ்தான் டெரிட்டரி. ஸோ இது வழியா போகாமையே நம்ம என்ன செய்யலாம், சாபார் போர்ட் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மற்ற இடங்களையும் போய் வந்து நம்மளோட ட்ரேட் நடத்திக்கலாம். அதனால தான் இந்தியா வந்து ஈரான்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2024 கான்ட்ராக்ட் யூசஸ் ப்ரீ பேமெண்ட் டு டாஜ் சாங்ஷன்ஸ். சரிங்களா? 2024 கான்ட்ராக்ட் படி நம்ம என்ன செய்யணும், காசு கொடுக்கணும். ஸோ 2024 இந்தியா ஈரான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் ஷார்ட் டேர்மோட 10 வருஷத்துக்கு முன்னதாகவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அந்த 10 வருஷத்துக்காக சேர்த்து நம்ம காசு முன்னாடியே கட்டி கொடுக்கணும். ஒரு இடத்த வந்து நம்ம என்ன செய்யறோம், இப்போ வாடகை போடுறோம்னா ஒரு 5 மாசத்தோட 3 மாசத்தோட வாடகை வந்து முன்னாடியே அட்வான்ஸா கொடுக்குறோம்ல. அந்த மாதிரி இங்க என்னது, ஒரு போர்ட்டை வந்து நம்ம கையில வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு காசு நம்ம கொடுத்தாகணும். அப்போ 120 மில்லியன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் டு எக்யூப் ஆப்ரேட் ஷாஹி பெஸ்டிஸ் டெர்மினல். அந்த டெர்மினல் இருக்காங்க. இது என்ன நடந்துச்சு, யூஎஸ் சாங்ஷன் நடந்துருச்சு. யூஎஸ் என்ன செஞ்சாங்க, இல்ல இல்ல ஈரான்குள்ள யாரும் ஒட்டு கூடாது, உறவு வச்சக்கூடாது, ட்ரேட் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூஎஸ் என்ன செய்யறாங்க, கட்டுப்பாடு சாங்ஷன்ஸ் விதிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிறோம். 10 இயர் லீஸ் வந்து நம்ம கையில இருக்கு. இந்தியா prepared 120 million and transferred operation stakes to local entities to avoid harsh US sanction penalties. ஸோ அப்ப என்ன செய்யணும், நம்ம வந்து காசையும் சரி மற்ற விஷயங்களும் அவங்க கையில கொடுத்துட்டோம். ஈரான் காங்களே கொடுத்து நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டோம். நம்ம போய் ரெடி பண்ணல. ஏன்னா நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா யூஎஸ் என்ன நம்ம மேல சாங்ஷன்ஸ் போடுவாங்க. ஓகே, நீ அவனை ஹெல்ப் பண்றியா, இல்ல உங்களோட உங்களோட பொருட்கள் நான் வரி விதிக்கிறேன்னு சொல்லிட்டு வரி அதிகமாக விதிச்சிருவாங்க. புரியுதா? ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பேச பேச சாங்ஷன் வேவியர் அலௌட் சாபஹார் டு சப்ளை ஆப்கானிஸ்தான். ஸோ வேவியர் பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியல் பெர்மிஷன் டு இக்னோர் ரூல், இன் திஸ் கேஸ் யூஎஸ் சாங்ஷன் அகைன்ஸ்ட் ஈரான்.
இப்ப என்ன செய்யலாம், வேவியர்னா வந்து அந்த ரூல் வந்து உங்களுக்கு செல்லுபடி ஆகாது, நீங்க பண்ணிக்கலாம். முன்னாடி தடை பண்ணியிருந்தது, இல்ல இல்ல நீங்க பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல எதுக்காக தடை பண்ணியிருந்தாங்க, ஆப்கானிஸ்தான் ஈரான்ல ஒரு விஷயம் இருக்கிறதுனால தடை பண்ணியிருந்தாங்க. இப்ப வந்து என்ன செஞ்சாங்க, இல்ல வேவியர் கொடுத்திருக்காங்க. எதுக்கு அப்படி சொன்னா, ஆப்கானிஸ்தான் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து என்ன செய்யலாம், அவங்களுக்கு வந்து நிலநடுக்கம்லாம் வந்ததுனால ஆப்கானிஸ்தான் ரொம்ப பாதிப்படைந்தாங்க. அப்ப இந்தியா என்ன செஞ்சது, நம்மளோட மெடிக்கல் எய்ட்லாம் வந்து நம்ம ஈரான் வழியா தான் ஆப்கானிஸ்தான் கொண்டு போகணும். அதுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா என்ன செஞ்சிருக்கு, நமக்கு அனுமதி கொடுத்திருக்கு. US granted Chabahar an exclusive waiver starting 2018 to support humanitarian economic efforts of post-war Afghanistan. ஸோ ஆப்கானிஸ்தான்ல 20 வருஷம் 25 வருஷம் யார் இருந்திருக்காங்க, அமெரிக்கா இருந்திருக்காங்க. அமெரிக்கா இருந்து அதுல வந்து தோத்துட்டு வெளியே போயிருக்காங்க. அப்போ வந்து போஸ்ட் வாருக்கு அப்புறம் வந்து எல்லாமே சரி பண்ணணும்ல. அப்போ இந்தியா கூட தொடர்பு இருந்தால் தானே, இந்தியாவோட நிறைய விஷயங்கள் எக்கனாமிக்லாம் போனாதான் அவங்க வந்து என்ன செய்ய முடியும், பழைய நிலைமைக்கு வர முடியும். அதுக்காக இந்தியா வந்து நீ வந்து சாபஹார் போர்ட் யூஸ் பண்ணி ஆப்கானிஸ்தான் கூட நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ மேல நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதிகம் வரி விதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி யூஎஸ் வந்து வேவியர் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன, ஷிப்மெண்ட் ஆஃப் இந்தியன் வீட், நம்மளோட கோதுமை, மெடிக்கல் சப்ளைஸ் எல்லாமே வந்து லேண்ட் லாக் ஆப்கான் கம்பெனிக்கு போயிருக்கு. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அங்க வந்து என்னது, தண்ணியே இல்லை. புரியுதுங்களா? ஸோ இங்க இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆப்கானிஸ்தான்ங்கிறது தண்ணி இல்லாத இடம். இங்க வந்து ஈரான் இருக்கு, இங்க வந்து என்னது பாகிஸ்தான் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஃபுல்லாவே வந்து லேண்ட் லாக்டு. புரியுதுங்களா? அப்ப வந்து ஒரு நாட்டோட வரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்னது, இந்தியாவோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு மாத்திரைகள் மருந்துகள் எல்லாமே அவங்கள வந்து சேரும். ஸோ இதுல வந்து என்னது, வீட்டு மெடிக்கல் சப்ளை எல்லாம் நீங்க கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஎஸ் வந்து என்ன செஞ்சிருக்கு, நம்மளுக்கு வந்து அமெரிக்கா வந்து நம்மளுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. அதனால நம்ம வந்து என்ன செய்யறோம், சாபஹார் போர்ட்டை யூஸ் பண்ணி நம்மளோட ட்ரேட் வந்து நடத்திக்கிறோம். புரியுதா? இப்ப இது வரைக்கும் புரிஞ்சா, ஏதாச்சும் புரியாம இருக்கா? அண்டர்ஸ்டுட்மா? Yes, sir. ஆனா யுஎஸ் என்ன செஞ்சிருக்கு, நிறைய விஷயங்களை வந்து கொடக்கு முழக்க யாரு, ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி எல்லாம் மாத்தி இருக்காங்க. 2018 என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு, சுவிட்ச் ஆன் ட்ரம்ப் வித்ராஸ் ஃப்ரம் த ஈரான் நியூக்ளியர் டீல் பட் கிராண்ட் சாபஹாவே, ஈரானோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டீல் வந்து ஒபாமா பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு. ஆனா சாபஹாருக்கு வந்து ஓகே நீங்க அலோவ் பண்ணிட்டாங்க. 2025 நடந்துச்சு அப்படின்னு சொன்னா செப்டம்பர் அக்டோபர்ல ஸ்விட்ச் பிளிக்கரிங் அது வந்து இதாயிட்டே இருக்கு, வெடிக்கிற மாதிரி இருக்கு. யூஎஸ் வித்ராத் வேவியர் தென் ரீஇன்ஸ்டேட் ஃபார் 6 months. இல்ல இல்ல உங்களுக்கு வேவியர்லாம் கொடுக்க முடியாது, ஒரு 6 மாசத்துக்கு மட்டும் நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் 2026 ஏப்ரல் 24 சுவிட்ச் ஆஃப், வேவியர் ஒஃபிஷியலி எக்ஸ்பிரஸ் சாங்ஷன்ஸ் நவ் ஃபுல்லி அப்ளைட். இப்போ வேவியரே இல்லை, நீங்க வந்து ட்ரேட் பண்ண அப்படின்னா யூஎஸ் கையில வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம், அதிகமா வரி வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். 2026 ஜூலைல வந்து யூஎஸ் என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க ஈரான் மேல. வித் வேவியர் எக்ஸ்பைர்ட் இந்தியா cannot மேக் நியூ இன்வெஸ்ட்மெண்ட், ஆபரேஷனல் கண்ட்ரோல் இஸ் சிவியர் த்ரெட்டன். சரிங்களா? ஸோ அங்க அந்த இடத்துக்கு நம்ம காசும் செலவு பண்ண முடியாது, புதுசா எந்த ஆபரேஷனும் பண்ண முடியாது, ஏன்னா வேவியர் இல்லை இல்ல நம்மளுக்கு. இப்போ இதுல என்ன பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் இந்தியாவுக்கும் இந்த சாபார் போட்டு தேவை, ஈரானுக்கும் தேவை. இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா பைபாஸ் பாகிஸ்தான் ஃபார் செக்யூர் ஆக்சஸ். சரிங்களா? நம்மளுக்கு பாகிஸ்தானை தாண்டி ப்ராப்பரா போகணும், ஏன்னா நம்மளோட வந்து லேண்ட் மூலியமா பாகிஸ்தானுக்குள்ள போச்சு அப்படின்னு நம்ம விட மாட்டாங்க. அதனால அவங்க செக்யூரா போனவங்கன்னா சாபார் போர்ட் தேவை. டைரக்ட் ரூட் டு ஆப்கானிஸ்தான் சென்ட்ரல் ஏஷியன் ரிபப்ளிக்ஸ், அந்த சைடு கண்ட்ரி எல்லாம் போகணும் அப்படின்னா இந்த வழியை தான் போய் ஆகணும். கனெக்ட் ரஷ்யா யூரோப் வியா இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். இந்த காரிடார் சொல்லுவாங்க, அந்த வழியா போய் நிலம் வழியா நீர் வழியா இந்த சைடு போறாங்களா ஆப்கானிஸ்தான் சைடு, அந்த வழியா வந்து ரஷ்யா போய் அங்க நிலம் வழியா போவாங்க. சரிங்களா? அந்த காரிடார்னு சொல்லுவாங்க அந்த இடம். அது வழியா போறதுக்கு இது ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. கவுண்டர் பேலன்ஸ் சைனாஸ் ரீஜனல் இன்ஃபுளுன்ஸ், கொஞ்சம் விட்டா பிரச்சனை ஈரானா சைனா எடுத்துக்குவாங்க அவங்களோட இது இருக்கும், நம்மளுக்கும் சைனாக்கும் ஒத்து வராது. போர்லாம் நடந்திருக்கு. அப்ப சைனா வந்து சைனாவும் பாகிஸ்தானும் கூட்டு, இந்தியா வந்து தனி. சரிங்களா? அப்போ சைனா வந்து எப்படியாச்சும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணா மட்டும் தான் கட்டுப்படுத்த முடியும். ஈரானுக்கு என்ன நல்லதுன்னு இருந்துச்சுன்னா ஒன்லி ஓசனிக் போர்ட் வித் டைரக்ட் இந்தியன் ஓசஸ் அக்சஸ். சாபார் போர்ட் தான் வந்து நம்மளுக்கு என்னது, ஒரே போர்ட் அவங்களுக்கு எங்க டைரக்ட் ஆக்சஸ். மிச்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்மோஸ் வழியே தான் போய் ஆகணும். இப்போ ஹார்மோஸ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னா இவங்க வந்து இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம் சிஸ்தான் பலுச்சிஸ்தான் ப்ரோவின்ஸ் இன்டு எக்கனாமிக் ஹப். அந்த அந்த பகுதியை வந்து என்ன செய்யலாம், எக்கனாமிக் ஹபா மாற்றணும் அப்படின்னா சாபார் போர்ட் தேவை. As per the premier gateway connecting Central Asian republics, Afghanistan and Russia to the sea. சரிங்களா? ஸோ ஆப்கானிஸ்தான் ரஷ்யா வந்து சி மூலியமா கனெக்ட் பண்ணக்கூடியது ஒரே போர்ட் வந்து என்னது, அந்த சாபார் போர்ட் தான். இதெல்லாம் ஈரானோட கோல். இந்தியாவோட கோல் என்னது, நம்மளுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் கனெக்ட் பண்ணணும்,
பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணோம். அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோஸ் நதி விட இது வந்து உங்களுக்கு வந்து பக்கமா இருக்கும் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு வந்து ஈஸி டு ஆக்சஸ் வெளிய உலகத்துக்கு. பாருங்க, டூ குளோபல் ரிவல்ரிஸ் செப்பரேட்டட் பை ஜஸ்ட் 140 கிலோமீட்டர். இங்க பாகிஸ்தானு, இது வந்து ஈரான். ஸோ இது ரெண்டுமே வந்து 140 கிலோமீட்டர் அப்பால் தான் இருக்கு. சாபஹாங்கிறது ஈரான்ல இருக்கக்கூடியது. இது வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியது காதர் போர்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே 140 கிலோமீட்டர் தான். ஸோ இந்தியா ஈரான் விசஸ் சைனா பாகிஸ்தான் வரும். சரிங்களா? நீ பெருசா நான் பெருசா? சரிங்களா? அப்ப சைனாவுக்கு வந்து என்னது காதார் போர்ட் ரெடி பண்றாங்க. இந்தியா வந்து ஈரான்ல காசு செலவு பண்ணி சாபார் போர்ட்டை ரெடி பண்றாங்க. காதார் இஸ் சைனாஸ் க்ரோன் ஜூல். சரிங்களா? க்ரோன் ஜூல்னா அது முக்கியமான இடம் யாருக்கு? சைனாக்கு. இந்த ரீஜியன் சாபாஸ் இஸ் இந்தியா டைரக்ட் கவுண்டர் வெயிட் டு பிரிவென்ட் சைனீஸ் அண்ட் பாகிஸ்தான் டாமினன்ஸ் ஆஃப் த அரேபியன் சீ ரூட். அரேபியன் சீ ரூட் வந்து பாதுகாக்கிறதுக்கு என்னது இந்தியாவுக்கு வந்து தேவை எது? சாபார். சரிங்களா? அந்த இடத்த விட்டோம் அப்படின்னு சொன்னா அரேபியன் சி அந்த கடல் வழி எல்லாத்தையும் ரெண்டு பேரும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ ஏதாவது சாபார் போட்டு தேவை. அப்பதான் ஈரானோட சேர்ந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நல்லபடியா இருக்க முடியும். இது வரைக்கும் புரிஞ்சா? யாருக்காச்சும் புரியாம இருக்கா? ஓகேவா? ஓகே. அவங்க புரியலன்னா தயவு செஞ்சு கேட்டுருங்க. அப்பதான் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியும். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஈஸி பண்ணி தான் இதெல்லாம் சொல்லி தரேன் நான். இந்தியா சப்ஸ்டான்ஷியல் பிசிக்கல் அண்ட் பினான்சியல் ஃபுட்பிரிண்ட். நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா கண்டெய்னர் கார்கோ. சரிங்களா? பெரிய பெரிய கார்கோ இதெல்லாம் இருக்குல்ல, கண்டெய்னர் அதெல்லாம் அங்க வச்சிருக்காங்க. டிஇயூன்னு சொல்லுவாங்க, 20 ஃபுட் ஈக்குவலன்ட் யூனிட்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கார்கோ மெஷர் பண்றதுக்கு எவ்வளவு யூனிட் பெரிய பெரிய இது வந்து இந்த அளவுல பண்ணுவாங்க. எப்படி 1 லிட்டர் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டெய்னர் அளக்கிறதுக்கு நம்ம டிஇயூ யூஸ் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா 1,34,082 டிஇஓ கண்டெய்னர் கார்கோ வந்து அங்க போயிருக்கு, வரவும் போகவும் இருந்திருக்கு. இப்போ 2018 இருந்து 21. அப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு வியாபாரம் நடந்திருக்கும்? ஒவ்வொரு கண்டெய்னரில் லட்சக்கணக்கான பொருளை வந்து கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ அங்கேயும் இங்கேயும் இது வந்து இந்த மாதிரி சாபார் போட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட், லைன் ஆஃப் கிரெடிட், மாசிவ் கண்ட்ரி டு கண்ட்ரி லோன் ஃபார் டெவலப்மெண்ட். சரிங்களா? லைன் ஆஃப் கிரெடிட்ங்கிறது ஒரு கண்ட்ரிலிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம என்ன செய்யறோம்? டெவலப்மெண்ட், அந்த கண்ட்ரி டெவலப் பண்றதுக்காக காசு கொடுப்போம், லோனு. 250 மில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்கோம். யாருக்கு? ஈரானுக்கு. 120 மில்லியன் கிராண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். 24 மில்லியன் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து என்னது யூஎஸ் டாலர்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஈரானோட துறைமுகத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டிராஃபிக் அண்ட் பல்க் கார்கோ பார்த்தீங்கன்னா 2018 இருந்து 21 வரைக்கும் 450 விசில்ஸ், அதாவது கப்பல்கள் வந்து போயிருக்கு. ஓவர் 8.7 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பல்க் கார்கோ. சரிங்களா? 8.7 மில்லியன் டன்ஸ் வந்து கார்கோஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, வியாபாரம் நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்றேன் நான். சரிங்களா? சாபார் போட்டு ஏன் தேவை, நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா ஏன் தேவை, அங்க எல்லாம் வியாபாரம் நம்ம நடத்திட்டு இருந்திருக்கோம், எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம் ட்ரேடு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ சடன் டிராப் டு ஜீரோ ஃபண்டிங் ரைசஸ் ரெட் ஃபிளாக். இப்போ 2025-26 400 கோடி ரூபாய் நம்ம வந்து என்ன செய்யணும்? நம்ம பட்ஜெட்ல இருந்து ஒதுக்கி வச்சுக்கோம் சாபார் போட்டுன்னு சொல்லிட்டு. ஆனா 2026-27 அதுக்கு ஆசையை நம்ம ஒதுக்கி வைக்கல. சரிங்களா? ஆஹா என்னமோ தப்பா நடக்க போகுதுங்கிறது எல்லாருமே உணர்ந்தாங்க. India's latest budget made absolute no allocation for the Chabahar development in 2026-27 cycle. Why this matter? No budget means no development. Budget ஒதுக்கலன்னா டெவலப்மெண்டே இருக்காது. The port risk losing its operational momentum and decades of strategic progress could stall entirely. இப்போ காசு நடந்தா தானே அவங்களுக்கு காசு கொடுக்க முடியும், அங்க வேலை செய்ய முடியும் எல்லாமே. திடீர்னு காசே கொடுக்கலன்னா அங்க இருக்கவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, வேலையை விட்டு போறதுதான். அப்ப அந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? இந்தியா வந்து இப்போ அலோகேஷன் பண்ணல அந்த ஈரான் போர்ட்டுக்காக வேண்டி. இப்ப இந்தியா லாசஸ் சாபார் இட்ஸ் ரிவர்ஸ் ரீபிள். இப்ப இந்தியாவுக்கு சாபார் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல யாருக்கு பிரயோஜனம்? சைனாக்கும் பாகிஸ்தானுக்கு தான் வந்து அங்க அட்வான்டேஜ். ஜியோ பொலிட்டிக்கல் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா வித்வுட் சாபார் இந்தியா லாசஸ் அக்சஸ் டு ஆப்கானிஸ்தான் சென்ட்ரலேஷன். சாபார் இல்லைன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் சென்ட்ரலேஷனுக்கும் நம்ம வந்து வியாபாரம் பண்ண முடியாது. அப்போ 40% டைம் சேவ் லாஸ். 40 சுத்தி போகணும் அப்படின்னு சொன்னா 40% வந்து சாபார் வழியா போனோம் அப்படின்னு 40% இது இருந்துச்சு, உங்களுக்கு டைம் சேவ் ஆச்சு. இப்ப அது போச்சு. சரிங்களா? பெனிஃபிட் கவாடா டோமினேட்ஸ் கோஸ்ட் லைன். கவாடாங்கிறது என்ன இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சைனாவால உருவாக்கப்பட்ட போர்ட். சரிங்களா? சாபஹாங்கிறது ஈரான்ல இருக்கக்கூடிய இந்தியானால உருவாக்கப்பட்ட போர்ட். சரிங்களா? ஸோ சைனா அண்ட் பாகிஸ்தான் கெயின் அன்அப்போஸ் இன்ஃபுளுன்ஸ் ஓவர் ரீஜனல் லாஜிஸ்டிக்ஸ். அப்ப அந்த இடத்துல வரக்கூடிய எல்லாத்தையும் வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இந்தியா லோசஸ் ரோட் தட் கரண்ட்லி ரெடியூஸ் டிரான்சிட் டைம்ஸ் ஆஃப் 40%, கட் ஷிப்பிங் காஸ்ட் பை 1/3. சரிங்களா? ஸோ 40% வந்து சாபார் போட்டு இருந்துச்சு அப்படின்னா 40% வந்து உங்களுக்கு என்னது டைம் வந்து சேவ் ஆகும். 1/3 வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து கம்மியாகும். இப்போ என்ன அதிகமா வந்து நம்ம வந்து டைமும் ஆகும், சுத்தி போகணும்,
அதனால காசும் நம்மளுக்கு அதிகமா செலவாகும் போறதுக்கு. இப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா டிப்ளமசி இப்ப திருப்பி நம்ம யூஎஸ்ட போய் நிக்கணும். அது வேவே பண்ணி கொடுங்க. ஹோ ஹோல்ட் ரிலவென்ட் ஸ்டேக் ஹோல்டர் டிஸ்கஷன் எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்க உட்கார வச்சு இந்தியா, ஈரான், யுஎஸ்ஏ எல்லாத்தையும் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்த வைக்கணும். ஆல்டர்னேட்டிவ் பாத்தீங்கன்னா alternate the international north south transport corridor or explore other Iran airports. சரிங்களா? வேற ரூட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இல்ல ஈரானியர்கள் வேற போர்ட்டை வந்து என்ன செய்றாங்க பார்க்க சொல்றாங்க. அதே மாதிரி பொறுமையா இருக்கணும். வெயிட் ஃபார் யூஎஸ் ஈரான் டென்ஷன் டு ஈஸ் வைல் ப்ரொடெக்டிங் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மெயின்டைனிங் த டிப்ளமேட்டிக் ஃபுட்பிரிண்ட். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அமைதியா இருக்கணும், ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? அவங்க அடிச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நம்மளோட பாதுகாக்கிறதுக்கு என்ன முடியுமோ அது நம்மளால பண்ணணும். Without Chabahar, India loses its primary non-Pakistani corridor to landlocked markets, underdoing decades of connectivity planning. சரிங்களா? டிகேடா நம்ம வந்து அந்த பிளானிங்லாம் பண்ணி வச்சிருந்தோம். அது வழியா போய் ஆப்கானிஸ்தானுக்கு எல்லாமே பாகிஸ்தான் இல்லாம ஒரு ட்ரேட் ரூட்டை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம ட்ரேடு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இது வந்து அது நமக்கு லாஸ். இப்போ சாபார் போர்ட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா கேட்வே டு ஆப்கானிஸ்தான் சென்ட்ரல் ஏசியா பாகிஸ்தானை வந்து தாண்டி போறதுனால இந்தியா ஆப்ரேட் ஷாஹித் வெஸ்டர்ன் டெர்மினல் 10 இயர் லீஸ் 10 வருஷம் லீஸ் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து 120 மில்லியன் வந்து ப்ரீபே முன்னாடியே வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம். அதே 250 மில்லியன் வந்து லைன் ஆஃப் ரைட் அந்த லோன் கொடுத்துருக்கோம் ஈரானுக்கு. இது வந்து நமக்கு வந்து இந்த சாபார் போர்ட் வந்து 40% டைமையும் காஸ்ட் 33% காஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து மிச்சப்படுத்தி கொடுக்குது. இது வந்து நம்மளுக்கு இந்த சைனாவோட கவடார் போர்ட்டுக்கு நம்ம காம்படிஷனா இருக்கும். சைனாவோட கவடார் போர்ட்டுக்கும் ஈரானோட சாபாஹா போர்ட்டுக்கும் வெறும் 140 கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கு. சரிங்களா? கரண்ட்லி த்ரெட்டன் பை எக்ஸ்பைர்ட் யூஎஸ் வேவியர் அண்ட் ஜீரோ இந்தியன் பட்ஜெட் அலோகேஷன். இப்போ என்ன பிரச்சனைனா இந்த யூஎஸோட வேவியர் எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. அது இல்லாமல் இந்தியா வந்து அலோகேட்டும் பண்ணல காசு. இரண்டு தான் நம்மளுக்கு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. சரிங்களா? Why is Chabah's 140 km distance from Gawada strategic different? ஏன் significant? Should India continue to invest in the port despite sanctions on the expired waiver? What happens to India's Central Asian trade if the zero budget allocation remains permanent? இதெல்லாம் நீங்க வந்து படிச்சுக்கங்க இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம். பாருங்க இங்க தெரியுதா? இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், பிரான்ஸ், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான். ஸோ சென்ட்ரல் ஏஷியன் ரிபப்ளிக் கண்ட்ரீஸ்லாம் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னது பாகிஸ்தான் வழியா போக முடியாது. நம்ம என்ன செய்யணும்? இப்படிதான் போய் ஆகணும். இந்த இடத்துல தான் வந்து சாபார் போர்ட் இருக்கு. நம்ம ட்ரேட் நடந்தாதான் நம்மளுக்கு காசு கிடைக்கும். டாலர் இருந்தால் தான் நம்மளால வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் பாதுகாக்க முடியும். புரியுதுங்களா? மணி டவுட்மா? நாளைக்கு படிச்சுட்டு வந்தீங்கன்னா கேட்பேன் நான்.